டே 3ல் லாஸ்ட் மேட்ச்சு 4th மேட்ச்சு பாளையங்கோட்டை வெர்சஸ் கரியமாணிக்கம். பாளையங்கோட்டை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒரு பவுலருக்கு 2 ஓவர் காமன் பவர் பிளே. இதுவும் மிகப்பெரிய பேட்டில். நல்ல 2 டீம், பெரிய டீமு. இனிமேல் செட்டிங் டீம் தான். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மோதுறாங்க. பாளையங்கோட்டை அணியை பார்த்துடலாம். நல்ல ஒரு செட்டிங் டீம். கரியமாணிக்கம் அணிக்காக ஓப்பனிங் பேர் பிரசாந்த் மற்றும் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக்லேயும் மணி நான் ஸ்ட்ரைக்லேயும். பாளையங்கோட்டை அணிக்காக முதல் ஓவரை வீச அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாளையங்கோட்டை அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச அஜய் வெர்சஸ் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி கீப்பர்ட்ட டட் பால். செகண்ட் பால் அகைன் ரிட்டர்ன் திரும்பி இருக்கா. இந்த பால் கனெக்ட் ஆகிடுச்சு. 6-4 பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் கனெக்ட் ஆகலை. அகைன் ஒரு கீப்பர் டாட். ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு ஃபீல்டர் கைக்கு. நல்ல ஒரு ஐடியா பால், டாட் பால். தலைக்கு மேலே தூக்கி அடிச்சிருந்தா பவுண்ட்ரி போயிருக்கும் கண்டிப்பாக. மிஸ் பண்ணுறார் பிரசாந்த். நெக்ஸ்ட் ஆன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால். கோட்டில் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டார். ஸ்லோயராக தூக்கி போட்டு 2 ஸ்லோயர் பால் போடுறாரு. பேக் டு பேக் 3 டாட். லாஸ்ட் 1 பால். பவர் பிளே இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால் ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காரு. அகைன் ஒரு கீப்பர் டாட். 4 ரன்னுக்கு முடிச்சுட்டு போகிறாங்க பவர் பிளே. நல்ல ஓவர். இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச காமேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் மணி ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் ஒரு ஓவர் ஃபுல்லாக. இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு லெக் சைடில். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பவுண்ட்ரியை. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில், தூக்கி விட்டுருக்காரு. நான் ஸ்டாப்பாக பவுண்ட்ரி போகாது. புல்லு நிறையா இருக்கலாம், அதை தேக்கி நின்றுச்சு. 2 ரன் அகைன் ஓடி எடுக்கிறாங்க. மணி சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு இது வரைக்கும் டாட் வைக்காமே. அகைன் லெக் சைட் சைட்டில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடக்கி அடிச்சிருக்காருங்க. யாருமே இல்லை. 6-4 மட்டும் தான் பார்க்கணும். பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 4 பிரசாந்த் பேட்டிலேருந்து வர ரெண்டாவது பவுண்ட்ரி. பவர் பிளே லாஸ்ட் 2 பால். ஒரு ஸ்லோயரை தூக்கி போட்டிருக்காரு. பாயிண்டில் தூக்கி விட்ருக்காரு. ஃபீல்டர் எல்லாமே பவர் பிளே சர்க்கிள்குள்ளே இருக்கனால 2வது ரன் ஓடி எடுக்கிறாங்க. குயிக் சிங்கிள். 3வது 2. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த பவர் பிளே ஓவரை. லாஸ்ட் 1 பால். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் பவர் பிளேயில். ஒரு ஏஜ் கீப்பர் கேட்ச். விக்கெட்டை எடுக்கிறாங்க. பிரசாந்த் அவுட். ஒரு பெரிய விக்கெட்டை இழக்கிறாங்க கரியமாணிக்கம். 2 ஓவர் பவர் பிளே முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி கரியமாணிக்கம். அஜயை கண்டினியூ பண்ணுறாரு. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் மணி ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் திரும்பி ட்ரை பண்ணார். நேருக்கு நேராக போட்டிருக்காரு. ஸ்டெம்பில் கொண்டு வந்து காலில் போட்டுருச்சு. டாட். செகண்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். டீப்பில் ஃபீல்டர் இருக்கனால கண்டிப்பாக ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 2 ரன். பேர் வராரு, செக் பண்ணி தருவார். விக்கெட். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். மணி ரன் அவுட் மூலியமாக வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக யுவராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் ஆன் ஒரு எஜ்ஜு. கீப்பரே ஓடி போயிடுவார். பால் எங்கேயும் போகல. சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் நான் சைக்கிள் இருந்தார். சைக்கிள் வந்திருக்காரு.
அடிச்சிருக்காரு. ஆஃபில் எக்ஸ்ட்ரா கவரில் ரன் எதுவும் ஓடலை. ஃபாஸ்ட்டாக சிங்கிள் மட்டும் ஓடிருக்காங்க. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 2 பால் யுவராஜ் ஸ்ட்ரைக்கில். ஒரு ஸ்லோயராக ஒரு அவுட் ஸ்விங் பால் போட்டார். லெக் சைட் சைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க. 1 பிச்சிலே போயிடுச்சு. ஃபீல்டர் கைக்கே சிங்கிள். ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். அதனால் விஜய் 2வது ஓவர் வீசிகிட்டு இருக்காரு. லாஸ்ட் 1 பால் சூப்பராக போட்டுட்ருக்காரு. இனி யூஸ் பண்ணுற எல்லா பவுலரும் நியூ பவுலர் தான். தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால். அதனால் நிறைய ரன் தரையிலே எடுத்து விளையாடுறாங்க. ரிட்டன் திரும்பியிருக்காரு. கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவுட்ஃபீல்டு நிறைய புல் இருக்கனால பவுண்ட்ரி போகலை. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. பாளையங்கோட்டை அணிக்காக நியூ பவுலர் தயா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் யுவராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைட் சைட்டில் யாருமே இல்லை. 6 4 6 யுவராஜ் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. இந்த ஓவரை 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்குது 5 பால். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெரிய ஓவராக கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ஒரு சான்ஸ் இருக்குது. கனெக்ட் ஆகலை. ரிட்டர்ன் திரும்பினார். தேர்ட் பால். தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயராக போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பர் டாட். 4th ஒன் ஃபஸ்ட்டு பாலே 6 கொடுத்தாலும் பேக் டு பேக் 2 டாட் போட்டிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒயிட் பால் ரீபால் நம்மளப்பட்டு டாட் பால். லாஸ்ட் 2 பால் இறங்கி போய் ஆட ட்ரை பண்ணார். ஒரு நல்ல ஏர்க்கர். இந்த பாலும் டாட் பால் போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 பால். ஃபஸ்ட்டு பாலில் 6 கொடுத்தாலும் மீதி இருக்க எல்லா பாலையும் செம்மையாக பால் போட்டிருக்காரு தயா. பாளையங்கோட்டை அணிக்காக அடிச்சிருக்காருங்க. தூக்கி விட்டுருக்காரு. கிளியர் ஆகுமா? நல்ல டேக்கனுங்க. காற்றுல அலசினாலும் பாலை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. 7 ரனில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய விக்கெட் எடுக்கிறாரு. யுவராஜ் விக்கெட்டையும். 4 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 3 விக்கெட் லாஸ் பண்ணி கரியமாணிக்கம். பாளையங்கோட்டை அணிக்காக நியூ பவுலர் நிவாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவர் ஈசர். சைக்கிளில் சுரேஷ், நான் சைக்கிளில் சந்தோஷ். ஒரு அவுட் ஸ்விங் பால். கீப்பர் கனெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஓடலை. கரெக்டான இடத்துலையும் போடுறாரு. ரிட்டர்ன் திரும்பி இருக்காருங்க. அடிச்சிருக்காருங்க. கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய 6 அந்த வயலில் போய் விழுந்துருச்சு. சுரேஷ் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அதையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். நல்லா ஸ்டாப். அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேன் ஒரு அவுட் ஸ்விங். நேராக கொண்டு வந்து கிரீஸ்லேயே போடுறாரு. நல்லா திரும்பி விடுறாரு பாலை. பால் வரும்போதே ரொட்டேட் ஆகி திரும்பி வருது. குத்துன உடனே நல்லா திரும்பிடுது. அகெயின் ஒரு டாட். லாஸ்ட் 1 பால். திரும்பி இருக்காருங்க. கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. 6 அண்ணா மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ரிட்டன் போட்ட 3 பாலில் 2 பால் கிளியர் பண்ணியிருக்காரு சுரேஷ். மிகப்பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. 5 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 42. நியூ பவுலர் கணேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இறுதி ஓவரை வீச ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் 6 ஓவரில் ஃபஸ்ட் ஒன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். டாட் பால். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. நேருக்கு நேராக லெக் சைடு சைட்டில் சிங்கிள். சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் இறங்கி போய் எட்ஜு விக்கெட். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அவுட். பேட்ஸ்மேனாக சபரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால். ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு. கனெக்ட் பண்ண முடியல. நிற்க வச்சு ஓடுறாங்க. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில்.
நியூ பேட்ஸ்மேனாக நான் ஸ்ட்ரைக்கில் நவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். பேலன்ஸ் 2 பாலையும் அடிக்க தான் போவார். முட்டியிருக்காரு போய் பேட்டோட டாப்பில் பட்டிருக்கு. கிளியர் ஆகுமா? செம்ம ஹைட்டாக போகுது. ஃபீல்டர் இல்லை, ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. ஒரு நல்ல சான்ஸை விட்டார். 2 ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. சரியாக மிடில் பேட்டில் பண்ணலாம். 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. 7 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க கரிய மாணிக்கம். 48 ரன் தேவை பாளையங்கோட்டை இந்த மேட்சை வின் பண்ண. கரிய மாணிக்கம் அணிக்காக நியூ பவுலர் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பவர் பிளேயில். மதி மற்றும் சபா ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க பாளையங்கோட்டை அணிக்காக. சபா ஸ்ட்ரைக்லேயும் மதி நான் ஸ்ட்ரைக்லேயும். ஃபர்ஸ்ட் ஆன் க்ளோஸ்லே சிங்கிள். செகண்ட் இன்னிங்ஸை சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு. கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பவுண்ட்ரி போகுமா? புல்லு தேக்கி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓடி தான் எடுக்கணும். மேக்ஸிமம் 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. அகைன் ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு. இந்த வாட்டி நல்லாவே பேட்டில் பட்டுருச்சு. அதனால் பவுண்ட்ரி போயிடும். கண்டிப்பாக பவுண்ட்ரி போகலை. சாரி 2. ஓவர் த்ரோவில் அகைன் ஒரு ரன் ஓடுறாங்க. 3. நெக்ஸ்ட் ஒன் ஒரு அவுட் சிங். அகைன் ஒரு சிங்கிள். பால் குத்தி திரும்பி டைவேட் ஆகி போயிடுச்சு. ஒரு ரன் குயிக்காக ஓடிட்டாங்க. சிங்கிள். நிறைய ஓடி எடுக்கிறாங்க பாளையங்கோட்டை. லாஸ்ட் 2 பால் ஸ்டோரில் டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஸ்கூப் ஆடி விட்டுருக்காரு. குட் கேட்ச். சுரேஷ் ஓடி வந்து பிடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் விக்கெட்டில் இருக்கிறாங்க பாளையங்கோட்டை. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி 7 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க பாளையங்கோட்டை. 2வது பவர் பிளே ஓவரை வீச சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. ஒரு ஏஜ் கீப்பரை ஓடி போய் ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு 2 அவுட் சான்ஸாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு 2 அடிச்சிருந்துருக்கலாம். ஒரு குழப்பத்தில் விட்டார். எங்கேயும் அடிக்காமல் கையிலேயே வச்சுக்கிட்டாரு. சிங்கிள். தயா சைக்கிளில். செகண்ட் பால் ஒயிட் பால் 3 பால் அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. விண்டு நல்ல டேக்கனுங்க. பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாருங்க. செம்ம ஃபீல்டிங்க. கேட்சை பிடிக்கலனாலும் 6 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 2. நெக்ஸ்ட் ஆன் ஒரு அவுட் ஸ்விங் பால். ஒரு சிறு தவறுனால பவுலர் சேஞ்ச் பண்ணுறாங்க. கிரிக்கெட் பால். நவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பேலன்ஸ் பாலை போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு ஏர்கட் டெலிவரி. டாட். நெக்ஸ்ட் ஆன் அகைன் அதே இடத்துலேயே போட்டிருக்காரு. இந்த வாட்டி ஃபீல்டர் இருக்கார். அதே கேட்சுங்க. அதே ஃபீல்டர்கிட்ட இந்த வாட்டி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டாரு. இந்த சான்ஸை விடலை. பிடிச்சிட்டாரு. தயா அவுட் ஆகுறாரு. நியூ பேட்ஸ்மேனாக காமேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அடிச்சிருக்காரு. கேட்சா இல்லை, ஒரு டைவ் அடித்தார். இருந்தாலும் நல்லா ட்ரை. 2வது ரன் வர்றாங்க. 2 அவுட்டா இல்லை, போடலை. பேக் வந்துட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் டீசெண்டாக சிங்கிள் ரன் போயிட்டார். சைக்கிள் ரொட்டேட் பண்ணிட்டார். ஓவர். 2 ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 14 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க பாளையங்கோட்டை. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. பாலுக்கு பால் பவுலிங் பண்ணியிருக்காங்க. கரிய மாணிக்கம் நல்ல பவுலிங். பவர் பிளேயை சூப்பராக போட்டிருக்காங்க. 2 பெரிய விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. நியூ பவுலர் பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அவுட் ஸ்விங் போடுவார் பரத். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிச்சை யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். பரத் உடச்சி போட்டிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஒயிட். 3 பால். ஒரு ஃபுல் டாஸ் பால். பேட்ஸ்மேன் அடிக்க தேவைட்டார். லெக் சைட் ஸ்ட்ரைட்டில் டீப்பில் ஃபீல்டு இருக்கனால ஒரு ரன் தான் கம்ஃபர்டபுளாக ஒரு ரன் ஓடிருக்காங்க. சிங்கிள் மட்டும்.
செகண்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு, கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு அவுட் சிங். மறுபடியும் பேட்ஸ்மேன் உடம்புல பட்டிருக்கு. அகைன் பேக் டு பேக் 2 டாட் போடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் செம்மையாக போட்டிருக்காருங்க. அகைன் ஒரு அவுட் சிங். செம்மையாக வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட் 2 பால் ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு. ஒயிட் பால் ரீ பால் உடச்சி போட்டிருக்காரு. அகைன் எக்ஸ்ட்ரா பேக் டு பேக் 2 ஒய்டு. பவுலர் அந்த ப்ரெஷர் எக்ஸ்ட்ராவில் தான் இந்த ஓவரில் அதிகமாக 3 ரன் வந்திருக்கு. அகைன் ஒரு யாருக்காருங்க, நல்ல யாருக்காருங்க. பேட்ஸ்மேன் காலில் குத்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, நோண்ட கூட முடியல. ஃபுல் ஃபேஸில் ஒரு அவுட் ஸ்விங் போடுறாரு. செம்மையாக போட்டுட்ருக்காரு பரத். எக்ஸ்ட்ரா ஹவுஸில் மட்டும்தான் ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். லாஸ்ட் 1 பால். இந்த பாலை சூப்பராக முடித்தாருன்னா நல்ல ஓவராக இருக்கும். மணிக்கு முடிச்சிருக்காருங்க. ரன் அவுட்டா இல்லை, டாட் பால். நல்ல ஓவர். 3 ஓவர் முடிவிட்டு அணி இன்னைக்கு 18. அடுத்த ஒரு வீச மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரில் ஃபஸ்ட் ஒன். அகைன் ஒரு அவுட் சிங். நல்ல ஒரு யார்க்கர் டெலிவரி. சரி, க்ளோஸ்லேயே ஒரு ரன் அவுட் சான்ஸா? இல்லை, அடித்து பார்த்துருந்தா ஒரு ட்ரையாக இருந்திருக்கும், அடிக்கலை. டாட் சாரி, ஒரு ரன். செகண்ட் பால் அகைன் ஒரு அவுட் சிங். கீப்பர் கேட்சா? நல்ல கேட்சுங்க, நல்ல டேக்கன் சந்தோஷத்தில் இருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் காமேஷ் விக்கெட் இழக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சுதர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஒரு நல்ல யாருக்காங்க பேட்ஸ்மேன் காலிலே வந்து போட்டிருக்காரு நேருக்கு நேராக. டாட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. டீப்பில் ஃபீல்டர் இருக்கார் பிரசாந்த். 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? ரன் அவுட். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சுதர்சன் அவுட். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு அவுட் சிங். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி கிளியர் ஆகுமா? கிளியர் ஆகிருக்குங்க. பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் ஒரு அவுட் சிங் பால். சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு பவுண்ட்ரியை தவிர மீதி செம்மையாக ஓவர் போட்டிருக்காரு மணி. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. 3 விக்கெட் லாஸ் பண்ணி 12 பாலுக்கு 23 ரன் தேவை. மேட்ச் ஓவரை வீச அன்பு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவரில் ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் பனிஷ் பண்ண தவறிட்டார். கீப்பர் டாட். செகண்ட் ஒன் அண்டர்லேயே வந்துச்சு, அடிச்சிருக்காரு பள்ளிச்சுன்னு. பாயிண்டில் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சுதர் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு காற்றுல மேலே. பவுலரே ஓடி போய் பிடிச்சிருவாரா பார்க்கலாம். பிடிச்சிட்டாருங்க, நல்ல டேக்கன். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. பழையங்கோட்டை. சுதரும் அந்த பாலை டக் அவுட்டில் வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேனாக தீபன் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு லெக் சைட்டில் அங்கே சுரேஷ் இருக்கார் ஃபீல்டர். அசால்ட்டாக பிடிச்சி போட்டுருவார். நல்ல டேக்கன். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுக்கிறார் அன்பு. நல்ல ஓவராக மாற்றிருக்காரு இந்த ஒரு மேட்ச் ஓவரை. அடுத்த பேட்ஸ்மேனாக நிவாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட்ரிக் விக்கெட் வருமா? 8 பாலுக்கு 22 ரன் தேவை. டாட் பால். லாஸ்ட் 1 பால். நேருக்கு நேராக வந்து மோதி இருக்காரு ஸ்லாட்டில். இல்லை, ஒரு கேட்ச் சான்ஸ் தவற விட்டாங்க. ரன் அவுட்டா? டைரக்ட் கிட்டு, ஆனால் ரீச் ஆகிட்டாங்க. அதன் காரணமாக 2வது ரன் ஓடுறாங்க. 2. 6 பாலுக்கு 19 ரன் தேவை. பாளையங்கோட்டை இந்த மேட்சை வின் பண்ண அதற்குள் கட்டுப்படுத்தினால் கரியமணிக்கா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணிடுவாங்க. 5 ஓவர் முடிவுற்ற நிலை அணியின் எண்ணிக்கை 29. 6 பாலுக்கு 19 ரன் தேவை.
நியூ பவுலராக சபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நல்ல யார்கர் டெலிவரி, ஒன்றுமே பண்ண முடியல. டாட் பால் பவுலரோடு போய் எடுத்துட்டாரு. 5-19. 6 பவுண்டரி கிளியர் பண்ணுறது ரொம்ப சிரமம். அடிச்சிருக்காரு, தள்ளிவிட ட்ரை பண்ணார், அதுவும் முடியலை. ஆஃப் சைடு சைட்டில் 6 ஓப்பனிங்காக வந்தார். தேவையான ஒரு 6 எடுத்துகிட்டு வராரு. 4-13. அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். ஃபீல்டர் யாரும் இல்லை. அதிகபட்சமாக 2 ரன் ஓடுறாங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2. மேட்ச் பால் 3 பாலுக்கு 11. வந்திருக்கு, நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரொக்கெட். இங்கே ரன் அவுட்டா? ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் வருவாங்க. ஜோடி இருந்தால் ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். செட்டிலான பேட்ஸ்மேன் சபா ஸ்ட்ரைக் வந்திருப்பார். பழையங்கோட்டை அந்த சான்ஸையும் தவற விடுறாங்க. நியூ பேட்ஸ்மேனாக கனிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு 6 பவுண்டரியை தேவை, எடுத்துகிட்டு வருவாரா? டாட் பால் மேட்சை வின் பண்ணுறாங்க. கரியமாணிக்கம் 6 பவுண்டரி அடித்தாலும் அது ஆறுதலாக தான் இருக்கும். லாஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர் டெலிவரி, ரன் எதுவும் ஓடல. மேட்சையும் வின் பண்ணுறாங்க கரியமாணிக்கம். வாழ்த்துக்கள் ப்ரோ பழையங்கோட்டை அணிக்கு.